முத்து ஃபேன்ஸ் எல்லாரும் ஆவலோட ஆசையோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க எக்ஸப்ட் ரயன். ஏன்னா ரயன் வந்து டைரக்ட் ஃபைனலிஸ்ட். அவர் ஃபினாலே வீக்குக்கு டைரெக்டாக போயிடுவார். ஸோ முத்துக்குமரன் வந்து நல்லா டிடிஎஃப் விளையாடணும், ஆனால் கண்டிப்பாக நாமினேஷன் வரணும் நம்ம எல்லாருமே நினச்சிருந்தோம். உண்மையிலேயே மனசார டிடிஎஃப் அவர் வின் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஏன்னா வின் பண்ண அவர் நாமினேஷனில் இருக்க மாட்டார். ஆல்ரெடி பாவம் 5 வீக்ஸ் நாமினேஷனில் இல்லை. அவருக்கு ஓட்ஸ் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு ஒன்றுமே நமக்கு தெரியாது. இப்போவும் பார்த்தீங்கன்னா மஞ்சரி எவிக்ட் ஆகிருக்காங்க. மஞ்சரியோட ஓட்ஸ் மட்டும்தான் அவருக்கு வரும். அதுக்கப்புறம் ராணுவோட ஓட்ஸ் யாருக்கு போகும்னு தெரியல. நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் சௌந்தர்யாவோ யாராவதோ கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஓட்ஸ் வந்து பெரிய ஓட்ஸு. சௌந்தர்யா ஜாக்லின்னா 2 பேத்துக்கும் பெரிய ஹியூஜ் ஓட் பேங்க் இருக்குது. ஸோ அவங்களோட ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக முத்து வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுல ப்ராப்ளம்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் எவிக்ட் ஆனால் யாரோட ஓட்ஸ் யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் கேஷ் பாக்ஸ் எடுக்கிறவங்களும் இந்த வீக் எலிமினேட் ஆகிறவங்களும் கம்மி ஓட் பேங்க் இருக்கிறவங்களா இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஜாஸ்தி ஓட்ஸ் இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், ஜாக்லின், அப்புறம் தீபக், சௌந்தர்யா, இவங்க எல்லாருமே ஜாஸ்தி ஓட்ஸ் இருக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஃபினாலே வீக் வந்துட்டாங்கன்னா ஓட்ஸ் வந்து ஓரளவுக்கு அவங்கவுங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு தான் போடுவாங்க. ஸோ ஓட்ஸ் வந்து மாறாது. சப்போஸ் இந்த மேஜர் பிளேயர்ஸில் யாராவது கேஷ் பாக்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஓட்ஸ் வந்து வேறு யாருக்காவது போகும். ஸோ ரிசல்ட்ஸ் மாறலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஃபேவரட்ஸ் யாரோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஸ்ப்ளிட் பண்ணாமல் உங்கள் ஃபேவரட்ஸ்க்கு மட்டும் ஓட் போடுங்க. நீங்கள் யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓட் போட்டுகிட்டே இருங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் நம்பர் இருக்கும். அந்த மிஸ்டு கால் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் ஹாட்ஸ்டாரில் ஓட் பண்ணலாம். ஓட் பண்ணி உங்களோட ஃபேவரட்ஸை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வின்னர் இன்னும் 2 வீக் தான். இந்த வீக்லேயே நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் யார் வின்னர் அப்படிங்கிறது. ஸோ அது ஓட்டிங் வந்தால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்